எல்லா உயிர்களுமே பிறந்தா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். ஆனால் அப்படி இறக்காமே இருந்துட்டா என்ன ஆகும்? புராணங்கள் படி இன்னும் சில மனுஷங்க இந்த பூமியில் பல கோடி வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. இப்படி காலத்தையே வென்ற சிரஞ்சீவிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் விக்கி. வெல்கம் டு விக்கி மிஸ்ட்ரீஸ். நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது அஸ்வத்தாமன். மகாபாரதத்தில் துரோணரோட மகன் தான் இந்த அஸ்வத்தாமன். போரில் தன்னோட தந்தை இறந்த பிறகு கோவத்தால் நிறைய பாவங்கள் செஞ்சதுனால கிருஷ்ணரால் சபிக்கப்பட்டவர் தான் இந்த அஸ்வத்தாமன். கிருஷ்ணரோட சாபத்துக்கு ஆளானதுனால இன்னமும் இந்த பூமியில் மரணமின்றி தவிச்சுக்கிட்டு இருக்காரு. குஜராத் பகுதிகளில் உடலில் நிறைய காயங்களோட இவரை பார்த்ததா அங்குள்ள மக்கள் சொல்கிறாங்க. கலியுகம் முடிகிற வரைக்கும் இவர் இந்த பூமியில் இருப்பாருன்னு நம்பப்படுது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மகாபலி. அசுர ராஜாவான மகாபலி இந்த பூமியில் தர்மமான முறையில் அரசாட்சி செஞ்சுட்டு வந்தார். வாமன அவதாரத்தில் வந்த விஷ்ணு 3 அடி நிலம் கேட்டு மகாபலியை பாதாள லோகத்துக்கு அனுப்பினார். இன்னைக்கு வரைக்கும் பாதாள லோகத்தை மகாபலி தான் ஆட்சி செய்கிறாருன்னு நம்பப்படுது. ஒவ்வொரு வருடமும் ஓணம் பண்டிகையப்ப தான் மக்களை பார்வையிட மகாபலி வர்றதா இன்னமும் நம்பப்படுது. 3வது இடத்துல இருக்கிறது வேத வியாசர். மகாபாரதத்தை எழுதுனது இந்த வியாசர் தான். சிரஞ்சீவியான இந்த வியாசர் இன்னும் தவத்திலே ஆழ்ந்திருக்கிறதா புராணங்கள் சொல்லுது. நம்ம வீடியோவில் 4வது இடத்துல இருக்கிறது ஹனுமான். ஹனுமானை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமாயணத்தோட முக்கிய கதாபாத்திரம் தான் இந்த ஹனுமான். பக்திக்கும் வீரத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டுனா அது ஹனுமான் மட்டும்தான். ராம பக்தரான ஹனுமான் சத்திய யுகத்துல இருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வரதா நம்பப்படுது. 5வது இடத்துல இருக்கிறது விபீஷணன். ராமாயணத்தில் நம்ம எல்லாருமே இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இலங்கையோட அரசனாக இருந்த ராவணனோட தம்பி தான் இந்த விபீஷணன். ராமாயணத்தில் தர்மத்தை பின்பற்றி தான் அண்ணனுக்கு எதிராகவே ராமரோட சைடில் போய் சேர்ந்தவர் தான் இந்த விபீஷணன். ராவண போருக்கு பிறகு இலங்கையோட அதிபதியாக ராமனால் முடிசூட்டப்பட்டவர் தான் இந்த விபீஷணன். தர்மத்தோட அடையாளமாக இன்னைக்கு இலங்கையில் விபீஷணன் வாழ்ந்துட்டு வரதா நம்பப்படுது. 6வது இடத்துல இருக்கிறது கிருபாச்சாரியார். மகாபாரத காலத்தில் புகழ்பெற்ற ஆசானா விளங்கினவர் தான் இந்த கிருபாச்சாரியார். பீஷ்மர், துரியோதனன், அர்ஜுனன் போன்ற பலருக்கும் இவர் கலைகளை கற்றுக் கொடுத்துருக்காரு. கிருபாச்சாரியார் நியாயம் மற்றும் நேர்மைக்காக இறைவனால் சிரஞ்சீவியாக்கப்பட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் கிருபாச்சாரியார் வாழ்ந்துட்டு வரதா பலரும் நம்புகிறாங்க. நம்ம வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிறது பரசுராமர். விஷ்ணுவோட 6வது அவதாரம் தான் இந்த பரசுராமர். பரசுராமர் பல யுகங்களாக வாழ்ந்துட்டு வராரு. மகாபாரதமும் ராமாயணமும் வெவ்வேறு யுகத்தில் நடந்தது. இந்த ரெண்டுலையுமே பரசுராமர் இடம்பெற்றிருப்பார். நீண்ட யுகங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பரசுராமர் விஷ்ணு பகவானோட கல்கி அவதாரத்துக்கு ஆயுத பயிற்சி கற்றுக் கொடுக்கறதுக்காக இன்ன வரைக்கும் பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. இந்த 7 சிரஞ்சீவிகள் மாதிரி நீங்கள் எத்தனை வருஷம் வாழ ஆசைப்படுறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.